ஆதியே துணை. எல்லாருக்கும் நமஸ்காரம். அருள்வாருவும் அருமறை மீதியோன் யாதவு சேனும் கலாமயிலே பெரிய பேரின்பம் பொதிந்த வேட்டகமே புகழ உன் பெருமையை பெரியோர் சிறிய நான் புகழல் செல்லுமோ சொல்லாய் திருவாய் கொன்மாறு மொழி புகழ அருகலானுனது தவிசின் முன்னானுக ஐயன் முகம் அது மதி கடலே. இப்ப அண்ணா பேசுனதோட தொடர்ச்சி. ஆக்சுவலா அவங்க நிறைய பேசிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இவ்வளவு டயத்துல இவ்வளவுதான் பேச முடிஞ்சது. அவங்க விட்டு போனதெல்லாம் நான் ஃபில் பண்ணிடுறேன். தலைப்பு என்ன சொல்லுங்க? சொத்து. ஆனா எல்லாரும் ரொம்ப படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க. சொத்துன்னா என்னங்க? எதை சொத்துன்னு சொல்றீங்க? சும்மா இல்லைங்க. நாமெல்லாம் ஒரு பார்ட்டு. இவங்கெல்லாம் தான் பெரியவங்கெல்லாம் புகழ்ந்தாங்க. நாமெல்லாம் சின்ன கேட்க வந்தவங்களை கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க. அதனால நாம வந்து நம்ம டீம். அத பாருங்க, வீரம் வளர்ந்த பூமி இல்ல. அப்ப வந்து இப்ப பாருங்க, சொத்துன்னா என்னக்கா? நம்ம பேர்ல இருக்கிறதா. இப்ப இந்த வீடு உங்க சொத்தா? ஏன் அடுத்தவங்க சொத்து. எதை வந்து சொத்துன்னு சொல்லலாம்? அதான் எது நமக்குரியது? உடல் ஒன்றுதான். நீ இழக்க போகிறாய் என்றால் மற்றது நிலை நிற்குமா? இனி நான் தரும் நிச்சயத்தை இருந்தால் உனக்கு சொந்த சொத்து. அப்படி நீ எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டும். அருமையா அடிச்சாரு. இப்ப இவங்க எல்லாம் பிஎஸ்டி, நாங்கெல்லாம் இப்பதான் பிளே ஸ்கூல் வந்திருக்கோம். என்ன எல்கேஜி வர்றதுக்கு பாக்குறோம். முதல்ல உலகத்துல வந்து கண்ணில் பாக்குற சொத்து என்னன்னு பாத்துக்கலாம். எதை சொத்துன்னு சொல்றேன்னா, தெய்வம் சொல்றாங்க, பாடு தேடு பலன். உனக்கு தேடுபாடுடைய அப்படின்னு எழுதுவாங்க. உன்னை தேடுறோம், அதுக்காக பாடுபடுறோம், அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். அதுதான் சொத்துன்னு பேர். கரெக்டாமா? ஒரு பிஎஸ்சினாக்கா பிஎஸ்சி படிக்கிறவங்கிறது படிச்சவங்களுக்கு அது சொத்தாயிடுது, கல்வி சொத்து. அப்புறம் வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், திருமணம் பண்ணிக்கிறோம், தேடி பாடுபட்டு அடைஞ்சு அதை பலன் அனுபவிக்கிறோம். ஒரு வீடு, அது வீடு கட்டணும், ஒரு தேட்டம் வருது, அதுக்காக பாடுபடுறோம், அதை கட்டுறோம், அது பலன் அடைகிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் கட்டினதை போய் நம்ம பலன் அடைய முடியுமா? சோ எது நம்ம சொத்து? நம்ம பலன் அடைகிறதுக்கு தான் நம்ம சொத்துன்னு பேர். நம்ம எதை பலன் அடை எதனால நம்ம பலன் அடைகிறோமோ அதுதான் நமக்கு சொத்து. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்ப நம்ம பாடுபட்டு தேடுறது எல்லாமே நமக்கு பலன் கொடுக்குதா? பாருங்க, இந்த பதில் பாருங்க, எவ்வளவு கவனமா இருக்கு பாருங்க. அப்புறம் எதுக்கு அதை சொத்துன்னு சொல்ல முடியும்? பலன் தரதான் சொத்துன்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம பாடுபட்டு தேடுறது பலன் கொடுக்குதான்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா அதுக்கு எப்படி சொத்துன்னு பேருன்னு கேக்குறது இல்ல? அண்ணா வந்து முதல்ல 10 நிமிஷம் சொன்னாங்க, இப்ப 20 நிமிஷம் சொல்லிட்டாங்க. மான்மீகத்துல 2 பக்கம் தான் படிக்க போறோம். படிக்கிறது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சிடும். தெய்வம் எழுதியிருக்காங்க, அதுதான் வந்து ஒரு அழகான அவங்க மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பிளே ஸ்கூலுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இப்ப உலகத்துல சொத்து கண்டுபிடிச்சிட்டோம். அண்ணா வந்து சொன்னாங்க 3 சொத்து இருக்கு, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இது 3 தான் சொத்து. ஒண்ணு நகையா இருக்கும், பணமா இருக்கும். இல்லைன்னா வந்து அசையாத சொத்து சொன்னாங்க, அது மண்ணா இருக்கும். அப்புறம் இல்லைன்னா வந்து பெண். இதுதான் வந்து பெண்ணுக்கு ஆணு, ஆணுக்கு பெண்ணும் சொத்து அனுபவிக்கிறோம். வேற ஏதாவது சொத்து இருக்கா அப்படின்னா சொத்துலாம் எப்படி அனுபவிக்கலாம்னு கேட்டாங்க. இப்ப நம்ம சம்பாதிக்காத சொத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஏன் அப்பா அம்மா கொடுத்தா, மாமனார் கொடுத்தா? அப்ப சொத்துங்கிறது நம்ம சம்பாதிக்காததும் அனுபவிக்கக்கூடியதா சிலது இருக்கு. நாம சம்பாதிச்சுன்னு அனுபவிக்க முடியாத போற சொத்தும் இருக்கு. சோ சொத்துலாம் எப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போயிடலாம். சோ நம்ம சம்பாதிக்கலாம் கூட அனுபவிக்க முடியும் இல்லைங்களா? இப்ப ஒரு பொண்ணு வந்து பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும். ஒரு பையன் வந்து 25 பையன் கோடீஸ்வரன் ஆகணும். யார் சீக்கிரமா வாங்க, பையனா பொண்ணா? ஏன்? அவ்வளவுதான். பணக்காரன் கல்யாணம் மட்டும் முடிஞ்சிச்சுங்க. ஆனா பணக்காரன் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் பாருங்க. நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? பெண்களுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ஈஸி. நல்லா பாருங்க, பெண்களுக்கு வந்து எப்பவுமே ஈஸிங்க. அவங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து பணக்காரன் ஆயிட்ட பாருங்க, ஒரே நாள் தான். நம்ம அதுக்கு படுற பாடு இருக்கு பாருங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. அப்ப இன்னொருத்தர் பலனை எப்ப அனுபவிக்கிறோம்னா அவங்களுக்கு சொந்தமாயிட்டா. ஆமா, கணவனுக்கு ஒரு பையனுக்கு வந்து நம்ம சொந்தமாயிட்டா அந்த சொத்தை அனுபவிக்கலாம். ஒரு சொத்தை வந்து இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. அப்பா சொத்து வந்தாதான் அனுபவிக்க முடியாது, பக்கத்து வீட்டு அப்பா சொத்தை அனுபவிக்க முடியாது. சோ இன்னொருத்தர் நான் சம்பாதிக்காத பொருளை எப்ப அனுபவிக்கலாம்? சொந்தமாயிட்டா அனுபவிக்கலாம். யாருக்கு? அந்த சொத்துக்கு உரிமையாளருக்கு. அந்த சொத்தை யாரு பாடுபட்டு தேடி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நாம சொந்தமாவோ இல்ல உரிமையாவோ ஆயிட்டா. அவர் கொடுக்க மாட்டார், சொந்தக்காரன் தான் கொடுப்பாரு. தன்னுடைய சொத்தை தன் மனைவி அனுபவிக்கத்தானே தருவானே தவிர மற்றவங்களுக்கு தர மாட்டாங்க. நீங்க எத்தனை சின்ன வீடு வேணுமோ வச்சுப்பான், சும்மா ஒரு வீடு எழுதி கொடுத்துருவான், சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்காக சொல்றேன், புரியுறதுக்காக சொல்றேன். சோ மொத்த சொத்தம் லீகலா யாருக்கு சொந்தம்னாதான் சட்டப்படியான மனைவிக்கும் சட்டப்படியான குழந்தைக்கும் தான் செல்லும். இல்லீகலா இருக்கிறவங்களும் கிடையாது. சரிங்களா? அப்ப வந்து சொந்தமாயிட்டாலோ உரிமையாயிட்டாலோ அந்த சொத்தை அனுபவிக்கலாம். கரெக்டான? இப்ப சொத்துனா என்ன, அது எப்படி அனுபவிக்கலாம், இவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப என்னென்ன சொத்து இருக்குன்னு பார்த்துட்டோம் எகத்துல. இப்ப ஏன் இங்க வந்திருக்கிறோம்? என்ன சொத்து சம்பாதிக்க வந்திருக்கிறோம்? வல்லப சொத்து சம்பாதிக்கிறோம். அப்புறம் மெய் சொத்து. இப்ப உலகத்துல 2 சொத்து இருக்கான். உலகத்துல ஒண்ணு வந்து பொய் சொத்து. என்ன சொத்து? அதுக்கு ஆப்போசிட் ஈஸியா சொல்லிடுவீங்க, மெய் சொத்து. 2 இருக்கு. பொய் சொத்து எவ்வளவு எப்ப அனுபவிக்கலாம், மெய் சொத்தை எப்ப அனுபவிக்கலாம்? பாருங்க, எல்லாமே வந்து பிஹெச்டி ஆளுங்க மாறி உட்கார்ந்தாச்சு. அப்ப முத மூச்சுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் பொய் சொத்தை அனுபவிக்கலாம். மெய் சொத்து இறுதி மூச்சு அப்புறமாவும், இறுதி மூச்சுக்கு அப்புறம் கோடி காலத்தை அனுபவிக்கிறதுக்கும் மெய் சொத்து. சரிங்களா? இந்த பொய் சொத்துக்கு ஒரு பேரு, மெய் சொத்துக்கு ஒரு பேர் சொல்லிடுங்க நமக்கு புரியுற மாதிரி. அப்படின்னா பொய் சொத்துன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா பொருள் இல்லையா? வீடு, மனைவி, மக்கள், தேசாதிபத்தியம், மாடு, நகை எல்லாம் வந்து பொருள். மெய் சொத்துக்கு என்ன பேர் சொல்லலாம்? அருள். அது வந்து எப்ப வரப்போகுது? சாவுடைய நேரத்திலையும் அதுக்கு பிறகு எக்கோடி காலத்தும் வரப்போற சொத்து. இப்ப 2 சொத்து நம்ம சம்பாதிக்கணும். என்னென்ன சொத்து? பொருளும் அருளும். ஏன்னா பொருள் இல்லைன்னாதான் இந்த பூமியில வாழ முடியாது தேகத்துக்கு. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். இப்ப வந்து ஒரு ஆபீஸ் போடுறேன்னா, நம்ம 2 பேரும் ஒரு ஆபீஸ் போடுறோம். அதுக்கு ரெண்ட் வந்து 10,000 ரூபாய். ரெண்ட் எவ்வளவு? 10,000 ரூபாய். கரண்ட் பில்லு ஒரு 3,000 ரூபாய் இல்லையா? ஆனா முதல் மாசம் வருமானம் வருமா? வாடகை கட்டுவோமா கட்ட மாட்டோமா? இல்ல வருமானம் வரல அப்படின்னு கட்டாம இருக்க முடியும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 20,000 ரூபாய் வருது. அப்ப எவ்வளவு கட்டுவோம் வாடகை? 20,000. 10,000 தான் கட்டுவோம். இல்ல 20,000 வச்சு கொடுத்துருமா? சரி, ஒரு 2 வருஷம் கழிச்சு 25 லட்சம் ரூபாய் லாபம் வருது. அப்ப 10,000. அப்ப இந்த வாடகைங்கிறது உடல் தேவைக்கு பொருள். ஆனா ஆபீஸ் போட்டது வாடகை கட்டுறதுக்கா அதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கா? வாடகை மட்டும் கிடையாது. ஆனா நாம இந்த உலக வாழ்க்கைக்கு வந்து என்ன பண்றோம்? வாடகைக்கு மட்டுமே சம்பாதிச்சுருக்கீங்க. சோ லாபம்னாக்கா இந்த வாடகையெல்லாம் போகட்டும்,
எலக்ட்ரிசிட்டி பில்லு, டாக்ஸு, அப்புறம் வந்து ஆபீஸ் ஸ்டாஃப் சேலரி, இதெல்லாம் போக எவ்வளவு லாபங்கிறது. அப்ப இந்த உலகத்துக்கு வந்து நம்ம பொருள் சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அதுக்கு மேல என்ன அருள் வச்சிருக்கோமோ அதான் நம்ம பேங்க் பேலன்ஸ் எடுத்துட்டு போகிறோம். அதனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பேங்க் பேலன்ஸ் காமிச்சாக்க அது பாஸ்போர்ட் விசா எடுத்துட்டு போறோம். எவ்வளவு வச்சிருக்கீங்க பாத்துக்குங்க. அதை எழுதுறாங்க, அது எவ்வளவு அந்த சொத்துன்னு ஒருத்தர் பாடுறாங்க. எவ்வளவு சொத்து வச்சிருக்க பாருங்க. நீங்களே பாருந்து வரகாலே. இப்ப நீங்க பாருங்க, பார்த்தாதான் விடுவாங்க. அந்த நீளம், அகலம், கதி, நிதி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சொத்தை வந்து என்ன நாம வச்சிருக்கோம். இப்ப மெய் சொத்து நாம சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கு. ஏன்னா நமக்கு பொய் சொத்து சம்பாதிக்கிறதுக்கு டைம் பத்தல, அதுவே எங்க நம்மளால முடியல. ஆனா இன்னொருத்தர் வந்து சொந்தமாயிட்டு அனுபவிக்கலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுக்காக தான் ஃபார்முலா எல்லாம் முதல்ல பேக் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. இப்ப ஒருத்தர் வந்து மெய் சொத்து நம்ம சம்பாதிச்சு தராங்க. இது வரைக்கும் வந்து இந்த ரூலே கிடையாது. தெய்வம் இந்த உலகத்துக்கு வர வரைக்கும் அவங்க தான் சம்பாதிக்கணும். தானமும் தவமும் தான் தான் தரித்தார் கல்லது, தான் தான் சம்பாதிக்கணும் தெய்வம் வரைக்கும். அப்ப அவங்க அருட்செல்வத்தை பெறதுக்கு போகும்போது ஏற்கனவே சம்பாதிச்ச சொத்தை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? விடணும். அந்த மெய் சொத்தை பார்த்த உடனே கண்டதும் போய் சொத்தை விட்டார். விடாம நீங்க அது கிடைக்க முடியாது. ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கீங்க, ஒருத்தர் வந்து பால் இராம தரன்றாங்க, என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊத்திட்டு பால் வாங்கிப்போம். அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம வந்து பொய் சொத்தை வச்சிருக்கோம், மெய் சொத்தை வாங்கணும். அப்ப சொல்றாங்க மெய் வாழ்க்கைக்கான உற்பவமாக இருப்பது எது? ஒரு பவுண்டரி இருக்கு. இந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு போனா இந்த பவுண்டரி தாண்டதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இக வாழ்க்கையில இருந்து பர வாழ்க்கைக்கு போறதுக்கான மெயின் பவுண்டரி எதுங்க அப்படின்னா துறவுன்னு எழுதிட்டாங்க. இகத்தை துறக்காம படத்துக்கு போக முடியாது. இப்ப அம்மா வீடு விடாம புருஷன் வீட்டுக்கு வர முடியுங்களா? புருஷனோட இன்பம் என்ன? அப்பா நான் என்ன 25 வருஷம் காப்பாத்தினாங்க, எப்படிங்க விடுவாங்க? அவங்களே போன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. ஏன்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கணுமே, அதுக்காக தானே பறந்து வந்தோம். அப்ப வந்து இகத்துக்கான பொருளை விட்டாதான் வந்து இது வரைக்கும் வந்து பரத்துக்கான பொருள் கொடுக்க முடியும். துறவு இல்லாம பரத்துக்கான சொத்தை பெற முடியாது. பரத்துக்கான சொத்தை வந்து தவம்னு வச்சுக்கலாம், ஒரு பேருக்காக அருள் தவம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, தசரதனே அப்படிதான். ஒரு வெள்ள முடி பார்த்த உடனே மினிஸ்டர் வா, நாளையில இருந்து ராமர் காட்டாளுவார் நாட்டாளுவார், நான் காட்டுக்கு போறேன். ஏன்பா? எனக்கு வந்து மரணம் வர்றதுக்கான காலிங் பெல் வந்துருச்சு, நான் போய் தவத்தை சம்பாதிக்கலாம். என்னத்துக்காக? நான் சக்கரவர்த்தி, எனக்கு எல்லா சொத்தும் இருக்கு, அவதார புருஷன் என் பையன், 4 பேர் வீராதி வீரன். ஆனா இதெல்லாம் எனக்கு கூட வராது. அது மெய் சொத்து கிடையாது. அது கடைசி மூச்சு வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். ஆனா கடைசி மூச்சு எப்பங்கிறது பெல் அடிச்சிருச்சு. சோ அதுக்காக நான் காட்டுக்கு போய் அதை சம்பாதிக்கணும். கைகை வராங்க, ராமா உங்க அப்பாவுக்கு தான் அறிவே இல்லை, மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வெள்ள முடி வந்தாதான் சொல்ல முடியாது. அதனால தாவிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் இயற்றி நீ போய் 7 ஆண்டு கழித்து வந்து நாட்டை யார் வேண்டாம். நீ முதல்ல வந்து மெய் சொத்தை சம்பாதிச்சுக்க, அதுக்கப்புறம் இது ஆண்டுக, இது எங்க ஓடி போயிருப்பது. அப்ப ஒரு மனிதன் வந்து பரத்துக்கு போறதுக்கான ஒரு சொத்து, ஒரு விசா, ஒரு பாஸ்போர்ட் இருந்தா தானமும் தவமும் தரித்தார்க்கு அல்லது வானவர் நாடு வழி தருவார். இதை வந்து தெய்வம் சொல்றாங்க. ஒரு பக்கம் மட்டும் படிச்சிருக்கு. ஆனா தெய்வம் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆதியே துணை, ஆண்டவர்கள் மான்மியம், ஏ தெளியா உலகிரு, இத மாதிரி சொல்ல முடியுங்களா? ஏண்டா இதை மட்டும் பாடுபட்டு தேடி வைக்கிறிய, இது உனக்கு பலன் தராம தெரியாம சுத்தி பாருங்க. நீங்களே நம்மளே சொல்லிட்டோம் அனுபவிக்க முடியாதுன்னு. ஏ தெளியா உலகிரு, நம்மளை வந்து இப்படி ஒரு வார்த்தை எழுத முடியுமா? எம்முடைய உடலொத்த பிறவேறு உங்களுடைய அரிய வயது வாழ்நாளினை செலவு காவு கொடுத்து. எல்லாருக்குமே நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க, இருந்தாலும் நான் ஒரு தரம் படிச்சிடறேன். ராப்பகலாக ஓய்வு ஒழிவின்றி கல்வி என்ன பெற்ற படிப்பு முதலாகிய பொருளினங்கள் அனைத்தும் தேடி காபந்து பண்ணி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் இப்ப நம்ம தேடி வச்சிருக்க சொத்தை எழுதிட்டாங்க. உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே வந்து எட்டப்படாது. எப்ப? இறுதியாக கடைசி மூச்சப்ப எதுவும் உனக்கு உதவி பண்ண போறதில்லை இல்லையா? ஏதாவது கூட வருமாக்கா? வராது. நம்ம கார்ல ஏத்த மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கே உள்ள விட மாட்டாங்க, வாசல்ல தான் வைப்பாங்க. நல்லா பாருங்க, நம்ம கட்டியிருந்த பட்டு புடவையெல்லாம் போட மாட்டாங்க, நகையெல்லாம் கழட்டிடுவாங்க.
எல்லாமே நமக்கே எதுவும் கிடைக்காது, அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் விட்டுருங்க. மேலும் விகார விபரீதத்துக்கு உள்படுத்து கூட்டிக் கொண்டு போய் புகுத்தப்படுவதும் அன்றியும் சொல்லிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் வந்து உனக்கு மேலும் நீ அதை அடக்கி ஆள முடியாத. இப்ப நம்ம சம்பாதிச்ச சொத்தை நம்ம அடக்கி ஆள முடியுமா? ஒரே ஒரு விஷயம், 100 ரூபாயை நம்ம அடக்கி ஆள முடியாது. அது வந்து நமக்குள்ளார வந்து சொந்தத்தை வந்து பிரேக் பண்ணிரும், ரிலேஷன் பிரேக் ஆகும். ஒரு சொத்து இருக்குங்க, அந்த சொத்துனால வர பிரச்சனைகளை நினைச்சு பாருங்க. சொத்து ஓனரா நீங்க ஓனராங்க. அதுக்கு இந்த இடம் எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாளா இருக்கு? 30 வருஷம் இவர் பேர் எழுதிக்கிறாரு. பேர் எழுதின உடனே இதுக்கு நல்லா பெயிண்ட் அடிக்கிறாரு, அது அடிக்கிறாரு, இதுக்கு வேலைக்காரனா இருக்காரு. அடுத்த 30 வருஷம் இன்னொரு வேலைக்காரனை வச்சுக்க போகுது. இந்த இடம் எப்பவுமே இருக்கு போகுது, ஆனா வேலைக்காரன் மட்டும் மாறிட்டே இருக்கான். ஆனா நாம தான் சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது எப்பவுமே தானே இருக்கு காலகாலமா. அது உன்னை அடக்கியாலும் பாழானவை ஐயா. இதுதான்டா அத்தா என் பாட்டன் பூட்டன் உங்க பாட்டன் பூட்டன் உங்கள் கையிலும் ஓயாது பாடுபட்டு தேடி திரட்டி இன்று வைத்திருக்கின்ற விதை முதல் அப்பா. அப்ப நாம சேர்த்து வச்சிட்டு இருக்கலாம், இப்படி ஆயிடுச்சு. அதனால தெய்வம் எழுதுவாங்க அது ஒரு வரியில, தான் படைத்த வாழ்வனைத்தும் வினையென வெறுத்து. தான் படைச்சு வச்சிருக்காங்க ஒரு இளமையான மனைவியும் சொத்து எல்லாம் வச்சு, தான் படைத்த வாழ்வனைத்தும் வினையென வெறுத்து. ஏன்னா உதவி செய்யலாம் பரவாயில்லையா, பின்னாடி வச்சு சொல்ல போறாங்க. இவ்வாறு உங்களுடைய ஜீவான்மனேய நீடு வாழ்வு விளங்கும் பிரயோஜனத்துக்குரிய, இது வரைக்கும் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக சம்பாதிச்சு வச்சிருந்தீங்க, தெளிவு வேலை செய்வதற்கான யோசனை கிடைப்பதே இவ்வாறு இங்கே என்று எடுத்துரைக்கும் நான் உன்னுடைய பாடு தேடு பிரயோஜனத்தை எந்த அளவில் கருதி இருப்பேன் கருதியிருந்தார். ஒரு தாய் வந்து தான் குழந்தைக்கு வந்து எப்ப இருந்துங்க வந்து நகை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க? அதுக்கு தெரியுமா? எனக்கு இப்ப சாக்லேட் வாங்கி கொடு, நகை வேணான்னு. அம்மா உனக்கு சேர்த்து வைக்கிறேன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, நகை வேணான்னு. ஆனா அந்த குழந்தையோட பலனை பருதி இந்த அம்மா படுற பாடு. அவங்க எழுதுறாங்க, இந்த வரி உலகத்துல எழுத முடியாது, இது வந்து படிக்கவே முடியாதுங்க. சொல்றாங்க மறுபடியும் அந்த வரி சொல்றேன் பாருங்க. உன்னுடைய பாடு தேடு பிரயோஜனத்தை எந்த பெரிய அளவில் கருதி இருப்பேன் என்று உமது யோசனைக்கே விட்டு விடுகின்றனர். அவங்க நமக்காக ஒரு பாடு தேடி பிரயோஜனத்தை வச்சிருக்காங்க, அதை வாங்குறது தான் நம்ம வேலை. நம்மளை பாடுபட சொல்ல, தேடுபாடு வந்து நான் எனது கிடையாது. அவங்க பாடுபட்டு இன்னொக்கு வந்து நான் வந்து கூலி வேலைக்கு போறேன்றாங்க, அதை எழுதிட்டாங்க. இதனை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அந்த பாடுபடலாகிய அந்த பாடு பலனாகிய கையிருப்பு உங்களுக்கே இறுதியில் ஒரு உதவி ஒத்தாசையும் நான் செஞ்சு வச்சிருந்ததெல்லாம் செய்ய தர வராததோடு அன்றி. சரி உதவி செய்யலாம் பரவாயில்லைங்க, பக்கத்துல வச்சிருக்காங்க இருக்காங்க, உதவி குத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை சொல்றாங்க. துன்ப ஒமட்டல் ஒக்காலமாக திரும்பி கொண்டிருக்கின்றதாகிய அது. சோ அது வந்து இங்க நீ வரப்போகிற நித்திய வாழ்க்கைக்கு இங்கிருந்தே எட்டி தீ வைக்கின்ற பாழானவை ஐயா. மூச்சை செலவு பண்ணி தானே சம்பாதிக்கிறீங்க, அதை சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய பிரயோஜனமோ, ஆனால் தெய்வம் வந்து அவங்க நமக்கு கொடுக்க போற நிஜமான சொத்தோட பிரயோஜனத்தை இப்ப சொல்ல போறாங்க. உங்களுக்கு எக்கோடி காலத்தும் எத்தகை எல்லா ஐஸ்வர்ய வாழ்வினுக்கும் வேண்டிய கட்டாயமான தலை அவசியம் பிறவியல். இதுதாங்க, இதுதான் வந்து அவங்க சொத்துன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் வேணுமா வேணாமா? யார் எனக்கு வேணான்னு சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணான்னு சிலர் சொல்லலாம், கார் வேணான்னு சொல்லலாம். ஆனா இதை வேணான்னு சொல்ல முடியுமா? அது ஜீவான்மையினே சொல். இறைவன் நம்ம மேல வச்சிருக்க கருணையினால இன்னைக்கு உலகத்துக்கு வந்து ஒரு அண்ணா எல்லாம் பேசிட்டாங்க, வந்து அவங்க கொடுக்கக்கூடிய நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நம்ம பாடுபட்டு தேடாத யாரெல்லாம் உரிமைன்னு நினைக்கிறோமோ, என்னை நம்பினவர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். இதுக்கு என்ன வேணும்? அவங்க தெய்வம் நம்பினாக்கா இந்த பரிசு கொடுக்குறாங்க. இதனுடைய அடையாளம் எப்ப தெரியுது அப்படின்னா, அந்த சொத்து வச்சிருக்காங்களா இல்லையா, இது வாயில சொல்லி போறது கிடையாதுங்க. ஒரு 10 அடையாளம் இந்த சொத்து வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்ப வந்து யாரெல்லாம் பணக்காரன்னு சொல்லக்கா, அவங்கள பார்த்த உடனே புடவை பார்த்தா சொல்லிடலாம், ஏன்க்கா நகை போட்டு வரோம், அப்பதான் இன்னொருத்தர் மதிப்பாங்க, இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்களே. நாங்கெல்லாம் கார் எடுத்துட்டு வந்தா இந்த போன்லாம் கையில காட்டுவோம், ஐபோன் வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் மதிப்பு மாதிரி இவங்க என்ன வச்சிருக்காங்க, கைலாயத்துக்கு போறதுக்கான சொத்து வச்சிருக்காங்கிறதுக்கான 10 அடையாளம் வந்து நீங்க நெய்வேலியில பேசலாம். அண்ணா சொன்னாங்க ஐநா சபையில கூட இது நடக்காது. எந்த சபையில உலகத்துல அந்த சொத்து வச்சிருக்கால காட்டவே முடியாது, சொல்றவங்க கிட்ட இருக்கானே சொல்ல முடியும். இன்னைக்கு இறைவனுடைய இரக்கம் நீங்க பாடுபட்டு தேட வேண்டாம்.
உங்களால முடியாது, கலியுகத்தில் நீ தவம் செய்ய முடியாது. கடைசியா ஒரே ஒரு பாட்டு, இந்த பொருளை வந்து எப்படி பெற முடியும்னாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே பெற முடியும்னு சொன்னோம். அதுக்கு ஒரு வரி எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, அனைத்தையும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பொருளை. அந்த பொருள் யாருக்கு கிடைக்கும்னா எல்லாத்தையும் கைவிட துணிறாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து அந்த சொத்து கிடைக்கும். அந்த சொல்லு எழுதுவாங்க, கொஞ்சம் எல்லாம் கிடையாது. அனைத்தையும் கண்டதும் பெண்டு பிள்ளை கை விட்டார், காதல் பிறப்பும் தாய் தந்தை விட்டார், ஊரை விட்டார், முன்னுறவு விட்டார், விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார். அவருக்கு யார் ஒரு சொத்துனா தெய்வம், அவங்க மட்டும்தான். ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே மாட்டார், அவர் ஒருத்ததான் சொத்துன்னு போயிட்டார். அப்ப அது உயிர் துணை. மீதி சொத்துலாம் உடல் துணை. அது உயிர் துணையா வரப்போகுது, எக்கோடி காலத்துக்கும் வரப்போகுது உயிருக்கு துணையா. ஆனா உடல் எவ்வளவு நாள் இருக்க போகுது? 100 ஆண்டு. அதுக்கு துணை வந்து மினிமமா தேடி வச்சுக்கிறோம். அப்ப என்ன படிச்சோம்? அனைத்தையுமே கைவிட துணியும் அன்பர் பேசும் பொருள். இது எல்லாத்தையும் கைவிட்டாதான் கிடைக்கும் தெய்வம் வரைக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? தினையளவும் அகலாத. கைவிடுறதுலாம் அடுத்த விஷயம். திருடனுக்கு ஏன் பூங்கிலியே ஏண்டா, இதை போய் எப்படா அவங்க கிட்ட கொடுக்கறது? இந்த பொருள் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், நீ தான் எதையும் விட மாட்டேங்கிறியே, டப்பா காலி பண்ணாம எப்படி கொடுக்கறது? அப்ப சொல்றாங்க, தான் தேடி உலகத்துல வந்து எல்லா பக்கத்தையும் நான் ஒத்துப்பேங்க, இந்த ஒரு வரி மட்டும் என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க எல்லாம் தப்பா ஏன்னா அதை வந்து நான் சொல்ல மாட்டேன், அவங்க கருணையினால சொல்றாங்க. எப்படிங்க ஒத்துக்க முடியும்? தான் தேடி வைத்திருக்கும், ஆனா நீ தேடி வச்சிருக்கீல்ல அழிஞ்சு போற பொருள், தன் குடும்பத்து ஓர் பொருள், மூச்சு செலவழிச்சு நீ சம்பாதிச்சு வச்சிருக்கியடா அழிஞ்சு போற பொருள், அது மாதிரின்னு எழுதுறாங்க. வான்கோடி மெய்குருவை வைத்திடுவான் பொங்கிலி. அடாடாடா, தவம் பண்ணி அதை பண்ணி வச்சிருக்கிற பொருளை வைத்திடுவான் பொங்கிலி, வைத்திடுவான் மாறாது. அதுவும் கூட வரும். அப்ப வரும் இறுதி நாள் வரைக்கும். அவன் பேர் என்ன? மெய் தவ திருடனுக்கு பேருங்க. ஆனா நம்ம திணையளவு அகல்றோம். எதையாவது பாருங்க, கார்ல ஏசியில வந்தோம், எல்லாம் அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிட்டோம், அது அவங்க மாட்டேன்னு சொல்ல. ஆனா நீ அதுவும் கூட என்ன ஒண்ணா வச்சுக்க. இப்ப இது எப்படி தெரியுங்களா இருக்கு? வீட்டோட மாப்பிள்ள வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்பா அம்மா விட வேணாம், சமைக்க வேண்டாம், என்ன புருஷனும் இருக்காரு. உலகத்துல இந்த மாதிரி மெய்ஞானம் கிடைக்காது. சொத்துன்னு ஒரு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க எதை தராங்கன்றான், வந்தது நிஜந்தான் ஐயா வளர்கையிலாயோ. ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிங்க, தன்னை தந்தது எங்க என்று. அட தன்னையே தந்தாங்க, எதுங்க மேய்ச்சது? அவங்களே தராங்க. தன்னை தந்தது எங்க என்று தானதை இறக்கி வைத்து. காலகாலமா அந்த சொத்தை பெறதுக்கெல்லாம் கைலாயம் ஏறினாங்க. ஆனா வந்து கைலாயத்தை பூமண்டலத்துக்கு, ஏன்னா இவன் கீழே இருக்கானே, இவன் இதுல அனுபவிச்சுட்டு இருக்கானே, வரமாட்டேங்கிறானே, சரி இருக்கட்டும்பா வச்சுக்கோ, கடைசிக்கு மூச்சுக்கு அப்புறம் நான் கூட வந்துடுறேன் மேல. தானதை இறக்கி வைத்து பந்துலாம் பூமி எங்கும் பரப்பதென்று இருக்குது. அப்படி பரப்புறத நாமளும் வந்து பெற்று அனுபவிச்சு கைலாயம் போவோம் என்று கூறி என் முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும். அளவிலாவேகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டவன், நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டவன், தலையில் எங்கூரு தாழ்வாழி வாழியே. எல்லாருக்கும் நமஸ்காரம்.